நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இது இயேசு சாமியை குறித்து தான் அப்படின்றத எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம்? எதன் அடிப்படையில் இந்த வாக்கியம் இயேசு சாமியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது நம்ம கண்டு விசுவாசிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்போ குமாரன் நம்ம தேவனுடைய குமாரன் எடுத்துக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நம்ம ஏசாமி எடுத்துக்கிறோம். கொடுக்கப்பட்டார்னா என்னப்போ? அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார்ல. பிறந்தாரா கொடுக்கப்பட்டாரா? பிறந்து கொடுக்கப்பட்டார். பிறந்ததே கொடுக்கப்பட்டது தான் அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்ன்ட்டு போயிட்டு இருக்கலாம்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கலாம். குமாரன் கொடுக்கப்பட்டார், நீ அதோடைய கண்டினியூஷன் சொல்லணும். இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அவர் மேலே, அவர் தோல்வி மேலே கர்த்தத்துவம், இதை அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஏன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்லணும்? இந்த முன்ன பின்ன ஒரே நபரை ஏன் ரெண்டு தன்மையில் ஒன்று அல்லது ரெண்டு முறையும் சொல்லப்படணும்? இப்போ ஏசாமி சொல்கிறார் ஒரு காரியத்தை, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவேனா ஒரே காரியத்தை அழுத்தமாக 2 வாட்டி சொல்கிறாரு. ஆனால் இங்கே 2 வாட்டி சொல்கிறாங்க, ஆனால் ஒரே காரியமாக இல்லையா, வேறு பேர்லாம் இருக்கு. இப்போ நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், நமக்கு போதிக்கப்பட்டுச்சு, நம்ம காலங்காலமாக அதை நம்பி வரோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையாகவே இது நம்ம நம்புகிற மாதிரி தான் கணக்கா? அப்போ இது ஒன்றே எப்படி அல்லது ஒருத்தர் எப்படி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம்? இப்போ பாலகன்றதுக்கு ஏசாமிக்கு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? 4 சுவிசேஷத்தில் ஏசாமி நிற்க வச்சு பாலகன் சொல்லிக்கிறாங்களா? பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை வளர்ந்து அது ஞானத்திலும் பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஓகேவா? ஆனால் பாலகன்ன்ற வார்த்தை அவருக்கு உபயோகித்திருக்காங்களா அப்படின்றத போய் பாலகன் இவர் தான் அப்படின்னு பார்க்குறோம். கொஸ்டின்லாம் அது கொஸ்டின் வைக்கிற சப்ஜெக்ட் வேறு, இது கொஸ்டின் கிடையாது. இது இங்கே எழுதியிருக்கு, இதுதான். நம்ம அதை தவறாக புரிஞ்சுருக்கோம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். இப்போ அவர் பெரியவராய் இருப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நோக்கம். அவர் பெரியவராக இருப்பார்னா அவர் யாருக்கு பெரியவராக இருப்பார்? யோவானா புரிஞ்சு பேசுது அப்படின்னா அவன் கீழே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்ன